என்னன்னு அப்படி இருக்கும்பொழுது இப்போ தனஞ்சயன் மாதிரியான பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் ஏன் சார் வந்து அது பேசுறாங்க? அதான் சார் சினிமாவில் வந்து சார் இங்கே பல செக்டார் இருக்குது, பல பிரிவுகள் இருக்குல்ல. இப்போ நான் கேட்குறேன், யோகி பாபு வந்து கால் ஷீட் கொடுக்குறவங்களுக்கு நல்லவர், கால் ஷீட் இல்லைன்னு சொன்னாலும் கெட்டவர். இப்போ தனஞ்சயன் சார் கேட்டு ஒரு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லை, அதுதான் நான் பொதுவாக நான் சொல்கிறேன். தனஞ்சயன் நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். இப்போது சினிமாவில் வந்து எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாது சார். சில நேரங்களில் வந்து நெருக்கமானவர்கள்கிட்ட கூட வந்து அந்த கால் ஷீட் இல்லைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம வந்து கேட்குறோங்க, இந்த சினிமாவில் ஒரு பெரிய சாபகம் இருக்குது, இதெல்லாம் ஆள் யாருங்க, நம்ம தாங்க வளர்த்து விட்டோம், நாம் தாங்க வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ நம்ம வந்து கேட்டாக்கா நமக்கே கால் ஷீட் இல்லைன்றாங்க. சொல்கிறாங்களா இல்லையா சார்? இந்த சேகவரன் என்னங்க ரொம்ப சீன் போடுறாரு ஓவரா, கூப்பிட்டா வரவே மாட்டாருங்க. முதல் நான் தாங்க கூப்பிட்டு இந்த மைக்கு கேமரா காமிச்சு மாட்டி அவருக்கு எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் கூப்பிட்டா இப்போ வந்து வரவே மாட்டேன்றாருங்க. எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் வரமாட்டேன். இவெல்லாம் யாருங்க, இவெல்லாம் கேட்டான் பாருங்கள், இந்த சேகவரன் மாதிரி ஒரு 4 பேரை இறக்கி காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? இருக்கிறதே 24 மணி நேரம் சார். அந்த 24 மணி நேரத்தில் 10 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணி வரைக்கும் தானே வேலை செய்ய முடியும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்?